ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, காலையிலேருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்காகவே இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமென் செல்லமே. எந்த விஷயத்தை பெருசாக பிரச்சனை நினச்சி பயந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷ வாழ்க்கையாக மாற்றி காட்ட போகிறேன். உன் அப்பன் முருகன் இப்போ உனக்காக சொல்கிறதை தெளிவாக கவனமாக கேளு. இதை யார்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம். இந்த நிமிஷத்திலிருந்தே உன் கனவை நனவாக்குவதற்கும் நீ ஆசைப்பட்டதை உனக்கு கிடைக்க செய்வதற்கும் இந்த அப்பன் முருகன் வழிகாட்ட போகிறேன். உன் லட்சியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்ட பிறகு இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எதிர்பார்க்குற விஷயங்களை மனிதர்கள் வேணும்னா உனக்கு செய்யாமல் இருக்கலாம். நீ ஆசைப்பட்டு கேட்குறத இந்த மனிதர்கள் வேணும்னா உனக்கு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த அப்பன் முருகன் நீ எதிர்பார்க்குற விஷயங்களையும் ஆசைப்படுற விஷயங்களையும் நினைக்காத பல அற்புதங்களையும் கூட உனக்காக நான் திறந்து வைப்பேன். ஓ முருகானி என் பேரை சொல்ல சொல்ல சொடக்கு போடுற நேரத்தில் உன் வாழ்க்கையவே நான் தலைகீழாக மாற்றிடுவேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன்ற நம்பிக்கையோடு நீ வாழும்போது கண்டிப்பாக உன் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் தடைகளையும் நீக்கி உனக்கான மன அமைதியை நானே கொடுத்துருவேன். நீ பொறுமையாக இரு. உன் காத்திருப்புகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவு கட்டி என் ஆசீர்வாதத்தோட உனக்கான அழகான வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போய் உனக்கான நல்லது நடக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ என்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உனக்கு ஒரு நல்ல பதிலை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். முருக பக்தனாக இருப்பது சாதாரண காரியம் இல்லை. யாருக்கிட்டையும் இல்லாத மன உறுதி உடையவர்களாக முருக பக்தர்கள் முருகனின் பிள்ளைகள் இருப்பாங்க. என்னை சரணடைஞ்ச நீ எதுக்காகவும் கலங்காம தைரியமாக இருக்கணும். நான் உன் கூட இருக்கும்போது உன் வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன இன்னல்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து நான் உனக்கு மன அமைதியை கொடுப்பேன். முருகா முருகானி என் பேரை சொல்லும் உனக்கு எல்லா விதத்திலும் நான் நிச்சயம் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. உனக்கு துணையாக உன் கூடவே உன்னை சுற்றி சுற்றி நான் வந்துக்கிட்டு இருக்கேன். என் மனசுக்குள்ள நீ தான் என் பிள்ளையாக இருக்க. அப்புறம் என்ன, உன்னை சுற்றி நானும் எனக்குள்ள நீயும் இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். உன் பயமெல்லாம் போய் உன் வாழ்க்கையில் தைரியம் கிடைக்கும்படியும் நீ நிம்மதியை நிரந்தரமாக கொண்டு வாழும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நிச்சயமாக நீ வெற்றியின் உச்சத்தை தொடப்போற. உன் மனபாரங்களையெல்லாம் தீர்த்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் பிரார்த்தனைகளையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நானே நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன். நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த விஷயத்தை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து மிகப்பெரிய மாற்றத்தையும் நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா நிம்மதியாக சொகுசாக சுகமாக வாழும்போது உன் வாழ்க்கை மட்டும் இன்னும் மாறலை, உனக்கு மட்டும் முன்னேற்றம் கிடைக்கலன்னு நீ புலம்புவதை நிறுத்திக்கோ என் செல்லமே. உனக்கு கீழே உள்ளவங்களை நினச்சி பாரு. அவங்களே நல்லா வாழும்போது உனக்கு எதுக்காக கவலையும் பயமும் வருது? உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உன் கையை பிடிச்சி வழிகாட்டி உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைக்க உன் அப்பனாக நான் இருக்கேன். நீ இருக்கிறத நினச்சி கலங்காமல் நடப்பதை நினச்சி வருத்தப்படாமல் அடுத்த நிலைக்கு முன்னேறக்கூடிய நேரம் வந்துருச்சு. இனிமேலும் உன் நிலைமை கீழே போகாமல் நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ துணிஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற தயாராகு. நீ எடுத்த இலக்கு எட்டப்படாமல் போனாலும் அது வீண் போகாது. உன் இலக்கை நீ அடைவதில் நான் நிச்சயம் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். அது மட்டுமல்ல, நீ அடுத்தடுத்து நினைக்கிற எல்லா விஷயங்களையும் நானே முன்னின்று உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. நீ அன்பாக இருப்பதை விட உன் மனசு உண்மையாக இருக்கிறது தான் முக்கியம். எல்லார் மீதும் அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்க முடியும், ஆனால் உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்க முடியாது. உண்மையிலேயே எல்லார் மீதும் அன்பு கொண்ட நல்ல பிள்ளையாக இரு. எந்த சூழ்நிலையிலையும் நீ உண்மையையும் நேர்மையையும் கைவிடக்கூடாது. உனக்காக ராஜ வாழ்க்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும். உன் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி
நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனையோ இருந்தாலும் நீ என்னை வணங்கும் போது நான் எப்படி உனக்கான நல்லதை செய்யாமல் இருப்பேன்? என்னை தஞ்சமடைஞ்ச பிறகு நீ யாரை தேடியும் எதை தேடியும் போகணுன்ற அவசியமே இல்லை. உனக்கு தேவையான அனைத்தும் தானாகவே உன்னை வந்து சேரும்படி நான் செய்கிறேன். வெளி தோற்றத்தில் வெளிப்பார்வைக்கு நீ சிரிச்சது போல இருந்தாலும் மனசளவில் நீ அதிக சோகத்தோடும் கவலையோடும் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் மனசை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்திருக்கேன். உன் கண்ணில் கண்ணீர் வரும்போதெல்லாம் நான் உன் பக்கத்தில் இல்லை, உனக்கு உதவி செய்யலன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினச்சிட வேண்டாம். உன் கண்ணீரை துடைப்பதற்காக நான் கையை நீட்டிக்கிட்டு தான் இருக்கேன். நான் நீட்டும் என் கைகளை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. முருகா முருகான்னு என் பேரை நீ சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும். என் கரம் பிடித்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல அனுபவங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் செல்லமே. உன்னை தவிர நீ வேறு யாரையும் முழுவதுமாக நம்பிடாதே. ஏன்னா உனக்கு முழுக்க முழுக்க நல்லது நினைக்க உன்னை விட்டால் இங்கே வேறு யாருமே இல்லை. கூடிய சீக்கிரம் கவலையில் மூழ்கி கிடக்கும் உனக்கு வெற்றியை கொடுத்து மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன். நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்க உன் பாதையை நானே தெளிவுபடுத்தி உன்னை நிம்மதி கொள்ள செய்வேன். உன் கைப்பிடிச்சு வழிநடத்த நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. யார் உன் கையை உதறினாலும் நீ அதுக்காக வருத்தப்படவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை. நடந்தது எல்லாத்தையும் சரி செய்ய உன்னால் முடியாது, ஆனால் என்னால் முடியும். எல்லாத்தையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு அனைத்தையும் அருள வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாத. உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை உடைத்தெறிந்து சிக்கல்களை எல்லாம் நொறுக்கி தாமதமான விஷயங்களையும் தள்ளி போன விஷயங்களையும் கூட வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். கஷ்டங்கள், நோய்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், தடைகள் என அனைத்தும் நீங்கி நீ நிம்மதியாக வாழும் காலம் வரப்போகுது. இந்த அப்பன் முருகன் உன்னை காக்க வைக்கிறேனேன்னு சொல்லி கலங்காதே. கூடிய சீக்கிரம் உன் காத்திருப்புகளையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் காத்திருப்புகளுக்கெல்லாம் எப்போதுமே ஏமாற்றமே மிஞ்சுது. எதை ஆசைப்பட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது, எதை நினைச்சாலும் நடக்க மாட்டேங்குதுன்னு மனவேதனை கொள்ளாதே. உன் பிரார்த்தனைகளுக்கு ஏற்ற பலனை நிச்சயமாக நான் கொடுக்குறேன். நீ எப்போதும் தனியாக வாழ தயாராக இரு. சில பேர் திடீர்னு மாறுவாங்க. உன் கூட நல்லா பேசிக்கிட்டு இருக்கவங்க, பழகிட்டு இருக்கவங்க திடீர்னு உன் கூட பேசாமல் முகத்தை தூக்கி வச்சுட்டு போகலாம். நீ தான் முக்கியம்னு உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினவங்க நீ தேவையில்லைன்னு கூட சொல்லிட்டு விலகி போகலாம். யார் உன் கூட இருந்தாலும் யார் உன்னை விட்டு போனாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கான நல்ல காலத்தை நான் பிறக்க வைப்பேன். உன் வீட்டில் மழலை சத்தத்தை கேட்க வைப்பேன். உன் நீண்ட நாள் வேண்டுதல்களும் இப்போ நல்லபடியாக நிறைவேறும் என் செல்லமே. உன்னை அம்மான அன்போடு கூப்பிடுவதற்கு உன் வீட்டில் ஒரு குழந்தை செல்வத்தை உருவாக்குவேன். நீ நினைச்சதை விட எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு நல்ல வெற்றிகளை கொடுப்பேன். எதையும் யோசித்து பயப்படாத, கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் நீ என் ஆலயத்துக்கு வந்து எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போகிறேன். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து உனக்கு நிம்மதியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஓம் சரவணபவன்ற மந்திரத்தை மட்டும் தினமும் சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் எதிரிகளும் தொல்லைகளும் தடைகளும் நொறுங்கி போய் உன் வாழ்க்கையில் வெற்றியும் மன அமைதியும் வந்து சேரும். நம்பிக்கையோடு இருந்தீனாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. குழந்தை வரம் கேட்டவங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுத்து திருமண தடைகளை எல்லாம் நீக்கி உன் குடும்பத்தில் எல்லாரும் மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழும்படி நான் செய்கிறேன். நீ பயந்து நடுங்கிற அளவுக்கு வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு கஷ்டமாகிறது கிடையாது. நீ எப்போதும் தைரியமாக இரு. பேரும் புகழும் பதவியும் செல்வமும் அந்தஸ்தும் அதிகாரமும் என எல்லாமே வந்து போகக்கூடிய விஷயங்கள். நேரம் நல்லா இருந்துச்சுன்னா பரம விரோதி கூட உனக்கு வந்து உதவி செய்வான். நேரம் சரியில்லைனா உனக்கு நெருங்கிய நண்பனும் கூட பிறந்தவங்களும் கூட விரோதியைப் போல எதிரியைப் போல நடந்துக்குவாங்க.
இதுக்கெல்லாம் காரணம் நீ முன் ஜென்ம பிறவியில் செய்த கர்ம வினைகள் தான். அதுலேருந்து உன்னை நீ காப்பாற்றிக்கணும், நிம்மதியாக வாழணும், பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னா ஓம் சரவணபவன் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரமே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை வெற்றிகரமாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே.